வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். கேப்சிகம் ஸ்வீட் கார்ன் ரைஸ். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஈஸியாவும் அதே சமயம் ரொம்ப வேகமாகவும் செஞ்சிடலாம். ஸ்கூல் போற குழந்தைங்களுக்கும் ஆபீஸ் போறவங்களுக்கும் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் கூட மீதி இல்லாம சாப்பிட்டுருவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உதிர் உதிரா வடிச்ச சாதம் 3 கப் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ரைஸ்க்கு சாதம் இந்த மாதிரி உதிர் உதிரா இருந்தாதான் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்வீட் கார்னை வேக வச்சுக்கலாம். 1.25 கப்பு ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்னை இதுல சேர்த்துட்டு இது கூட அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியா தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி வச்சிருங்க. இந்த ஸ்வீட் கார்ன் நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்த ஸ்வீட் கார்ன் கரெக்டா வெந்துருச்சு. நம்ம சேர்த்த தண்ணியுமே கரெக்டா போச்சு. இதுக்கு தண்ணியே கரெக்டா சேர்த்து வேக விடுங்க. அதிகமா சேர்த்துறாதீங்க. ஒருவேளை இதுல தண்ணி எக்ஸஸா இருந்ததுன்னா மூடி போடாம அந்த தண்ணியை மட்டும் நல்லா வத்த விட்டுருங்க. இப்ப இந்த ஸ்வீட் கார்னை எடுத்து தனியா வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் அதுல 1/4 கப் பொடியா கட் பண்ண வெங்காயம், அடுத்து கறிவேப்பிலை, கட் பண்ண 3 பச்சை மிளகாய். இப்ப எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போக 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகத்தை இந்த மாதிரி மெல்லிசா கட் பண்ணி சேர்த்துட்டு இது கூட வேக வச்ச கார்னை சேர்த்துக்கலாம். சேர்த்த ஸ்வீட் கார்ன் கேப்சிகம் ரெண்டுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. அடுத்து இது கூட 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 3/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். இந்த டிஷ்ஷுக்கு காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் மிளகுத்தூளும் சேர்த்திருக்கோம். டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் சாதத்துல உப்பு போட்டிருக்கிறதுனால இப்ப நான் இதுக்கு சேர்த்திருக்கிற உப்பு கரெக்டா இருக்கும். ஒருவேளை நீங்க சாதத்துல உப்பு சேர்க்கலைன்னா கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுத்து இதுல நம்ம உதிர் உதிரா வடிச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நம்ம சாதத்தை ஆற வச்சு சேர்த்துருக்கிறதுனால இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே சாதம் சூடேற வரையும் இருக்கட்டும். இப்ப 3 நிமிஷம் ஆச்சு. இதுல பொடியா கட் பண்ண புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி புதினா இலைகள் இந்த சாதத்துக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். சேர்த்துட்டு அரை மூடி லெமனை பிழிஞ்சு விட்டுறலாம். இந்த மாதிரி கடைசியில கொஞ்சமா லெமன் ஜூஸ் சேர்த்தோம்னா சாதம் லேசான புளிப்பு சுவையோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப மறுபடியும் நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துருங்க. அவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான கலர்ஃபுல்லான கேப்சிகம் ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.